புதிய தலைமுறையின் 7 வரை இன்றில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் மின் உற்பத்தியை அதிகரிக்க கூடுதல் திட்டங்கள். திருமயம் பெல் நிறுவன விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு. சிபிஐ இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கக்கூடாது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு எதிர்ப்பு. தனி தெலங்கானா மாநிலத்திற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. எம்எல்ஏக்களை தொடர்ந்து ஆந்திர காங்கிரஸ் எம்பிக்கள் 10 பேர் ராஜினாமா. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் கடிதம். கிரிக்கெட் வாரிய செயற்குழு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. பிசிசிஐ தலைவர் ஸ்ரீனிவாசன் மீதான அதிருப்தியே காரணம் என தகவல். தொழிற்சாலைகளின் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் மிகுமின் நிறுவனத்தின் மின் ஆலை குழாய்கள் பிரிவு மற்றும் திருச்சி உயரழுத்த கொதிகலன் ஆலையை பிரதமர் மன்மோகன் சிங் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருமயத்தில் அமைக்கப்பட்ட ஆலை மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அப்பகுதியின் தொழில் வளம் பெருகும் எனவும் தெரிவித்தார். அதே நேரத்தில் நாட்டின் மின் உற்பத்தி குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கூடுதல் மின் உற்பத்தி திறனை 1,00,000 மெகாவாட்டாக அதிகரிப்பதே தமது அரசின் இலக்கு என்றார். இதற்காக கூடுதல் திட்டங்களை வகுத்து வருவதாக கூறிய பிரதமர், நாட்டின் தொழில் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பாரத் மிகுமின் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் பெருமிதம் தெரிவித்தார். Today, climate change has become an urgent concern across the globe. India is among the countries that would be most seriously impacted by the consequences of climate change. We need to develop ways and means to reduce our carbon footprint through technological innovation. பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன், தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சியைச் சேர்ந்த மணியரசன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அதனால் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சி பெல் நிறுவனத்தின் புதிய மிகுமின் நிலையத்தை திறப்பதற்காக தமிழகம் வந்த பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடிந்தகரையில் அணுவுல எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுப உதயகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். காவிரி பிரச்சினை, கெயில் திட்டம், முல்லை பெரியாறு பிரச்சினைகளில் பிரதமர் தமிழின விரோத போக்கை கடைபிடிப்பதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிபிஐ அமைப்பின் இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் சிபிஐ இயக்குநரின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகளாக அதிகரிக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான பொறுப்புகளுக்கு 2 ஆண்டுகள் மட்டுமே பதவிக்காலமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சிபிஐ இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற சிபிஐ அமைப்பின் கோரிக்கைக்கும் மத்திய அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஓய்வு பெறும் சிபிஐ இயக்குநரிடம் புதிய சிபிஐ இயக்குநர் நியமனம் தொடர்பாக கருத்து கேட்க முடியாது என மத்திய அரசின் வழக்கறிஞர் தெரிவித்தார். அதே நேரத்தில் சிபிஐ இயக்குநரின் ஓய்விற்கு பிறகு அவருக்கு அரசு பதவிகள் வழங்கக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கடந்த மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ இயக்குநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க அந்த அமைப்பின் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்திருந்தார்.
தெலங்கானா மாநிலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3வது நாளாக போராட்டங்கள் நீடித்து வரும் நிலையில் தமிழகத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 3 அமைச்சர்கள், 9 எம்எல்ஏக்கள், 3 எம்எல்சிக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இதேபோல் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் 16 பேரும் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளனர். கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமாவில் முழு அடைப்பு போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் தமிழகத்தில் இருந்து திருப்பதி மற்றும் அம்மாநில அரசுகளுக்கு செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. தனி தெலங்கானா மாநிலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் 10 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். மக்களவை எம்பிக்கள் சாய் பிரதாப், வெங்கட ரமணி ரெட்டி, ஹர்ஷகுமார், அருண்குமார், ராஜகோபால், எஸ்பிஒய் ரெட்டி ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதத்தை மக்களவை செயலாளர் விஸ்வநாத்திடம் அளித்துள்ளனர். இதேபோல் மாநிலங்களவை உறுப்பினரான ராமச்சந்திர ராவ் அவரது பதவி விலகல் கடிதத்தை மாநிலங்களவை செயலாளர் ஷாஷர் ஷெரீஃபிடம் அளித்துள்ளார். மேலும் 3 எம்பிக்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை ஃபேக்ஸ் மூலம் அனுப்பியுள்ளனர். ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து நாளை ராஜினாமா கடிதத்தை அளிக்க உள்ளதாக பதவி விலகியுள்ள எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். Unless the sentiments of Costa and Rayalaseema peoples are addressed, this cannot be done because this is connected with the issue of capital. For the first time in the history of the country, people of a region where the capital is there are asking for a separate state. டெல்லியில் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயற்குழு கூட்டம் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை நடைபெற்ற ஐபிஎல் நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசன் வந்ததற்கு நிர்வாகிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஐபிஎல் சூதாட்டம் குறித்த கிரிக்கெட் வாரிய விசாரணை குழுவின் அறிக்கை சட்டவிரோதமானது என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை நிர்வாகிகள் சுட்டிக்காட்டினர். இதனால் கூட்டத்திற்கு வந்த ஸ்ரீனிவாசன் அங்கிருந்து வெளியேறினார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவராக ஸ்ரீனிவாசன் மீண்டும் பொறுப்பேற்றாலோ அல்லது அதன் கூட்டத்திற்கு தலைமை வகித்தாலோ மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறியதாகிவிடும் என வாரிய நிர்வாகிகள் சுட்டிக்காட்டினர். இதையும் மீறி ஸ்ரீனிவாசன் தலைவரானால் பதவி விலகப் போவதாகவும் சிலர் தெரிவித்தனர். இதையடுத்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் இடைக்கால தலைவரான டால்மியா அப்பதவியில் தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக மேற்கொண்டிருந்த உண்ணாவிரத போராட்டத்தை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி இன்று மாலை கைவிட்டார். பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்ததாக நந்தினி உள்ளிட்ட 5 பேரும் தெரிவித்தனர். இன்று காலை இயற்கை விவசாயி நம்மாழ்வார் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்த நந்தினி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்த பின்னரும் மருத்துவமனையில் அவர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வந்தனர். பல்வேறு அரசியல் கட்சிகளும் மாணவர் அமைப்புகளும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அரசு மதுக்கடையை மாணவர்கள் இன்று முற்றுகையிட்டனர். தமிழ் ஈழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து அருகில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் தங்க வைத்தனர். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருப்பதை விட மதுபான கடைகள் அதிகமாக உள்ளன. இந்த மதுவினால் என் தமிழ் உறவுகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து வருகின்றன. அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக மாணவர்களாகிய நாங்கள் அனைவரும் போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். மாநில அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரமாக வெடிக்கும். சென்னை ஜே.ஜே. நகரில் 2 நாட்களுக்கு முன்பு 65 வயது மூதாட்டியை கொலை செய்து 25 சவரன் நகைகளை கொள்ளையடித்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலை நடந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் இருந்த தனியார் தங்கும் விடுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. இதில் பதிவாகி இருந்த காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கடந்த மாதம் 4ஆம் தேதியும் கொலை நடந்த 31ஆம் தேதியும் சந்தேகத்திற்கு இடமான ஒரு நபர் மூதாட்டியின் வீட்டிற்குள் சென்று வந்தது கண்டறியப்பட்டது.
கொலை நடந்த அன்று சுமார் அரை மணி நேரம் அந்த நபர் வீட்டிற்குள் இருந்துள்ளார். இந்த காட்சிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் மூதாட்டியை கொலை செய்தது காரைக்குடியைச் சேர்ந்த கௌதமன் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அம்பத்தூரில் தங்கியிருந்த கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 25 சவரன் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தனியார் டெலிபோன் நிறுவன ஊழியர் போல் நடித்து இந்த கொள்ளையில் கௌதமன் ஈடுபட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவை தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் KV ராமலிங்கம் அணையில் இருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தோப்பு வெங்கடாச்சலம், தங்கமணி ஆகியோர் பங்கேற்றனர். வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பயனடையும். இந்த தண்ணீர் கடைமடை பகுதிகளை ஒரு வாரத்தில் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் திறப்பால் சேலம், ஈரோடு, நாமக்கல் கால்வாய் பாசனத்தின் வாயிலாக 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். தற்போது அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 19,000 கன அடியாக உள்ளது. கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக தேனி, கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பலத்த சேதமடைந்துள்ளது. இதனால் கும்ளியில் இருந்து வண்டிப்பெரியார் வழியாக கோட்டயம், கொல்லம், திருச்சூர் போன்ற நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் பைக்காரா, கிளன்மார்க்கன், முக்குருத்தி அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. முதுமலை மாயாற்றில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மசனக்குடி மற்றும் மாயர் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய பிரதமர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த மாதம் 30ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் 5 பேரை தாக்கியதோடு அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 20 பேரையும் 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் கடந்த 31ஆம் தேதி நாகை மீனவர்கள் 16 பேரையும் 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்து மீனவர்களை விடுவிக்காவிட்டால் தமிழக மீனவர்கள் மத்தியில் நிலவும் ஆழ்ந்த மன உளைச்சல் மேலும் அதிகரிக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 21 பேரின் காவல் 3வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் காவலை வரும் 6ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கையின் மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அரசிடம் இருந்து விடுவிப்பு கடிதம் வராததால் மீனவர்களின் காவல் நீட்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 21 மீனவர்களும் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த மாதம் 6ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதி மீனவர்கள் 21 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மீனவர்களின் காவல் ஏற்கனவே 2 முறை நீட்டிக்கப்பட்ட நிலையில் இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களின் காவலை மேலும் 4 தினங்களுக்கு நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகம் முழுவதும் நடந்து வரும் புதிய தலைமுறையின் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி இன்று திண்டுக்கல், வேலூர் மற்றும் சேலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். திண்டுக்கல்லில் உள்ள PSNA பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கண்காட்சியில் சீனியர் பிரிவில் நத்தம், துரைக்கமலம் அரசு பள்ளி மாணவர்கள் முதல் பரிசு பெற்றனர். ஜூனியர் பிரிவில் வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை பரிமளா பாண்டுரங்கன் பாலிடெக்னிக்கில் நடைபெற்ற வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். அவற்றை ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். இதேபோல சேலம் மாவட்டத்திலும் வீட்டுக்கொரு விஞ்ஞானி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. SRM பல்கலைக்கழகம் வழங்கும் தமிழ் பேராயம் விருதுகளுக்கான தமிழ் அறிஞர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 24ஆம் தேதி SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விழாவில் 11 தலைப்புகளில் 11 தமிழ் அறிஞர்களுக்கு விருது தொகையும் பாராட்டு பட்டயமும் வழங்கப்பட உள்ளது. 11 விருதுகளுக்கும் மொத்தமாக 20,50,000 ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட உள்ளது.
இதற்கான விருது பட்டியலை SRM பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து சென்னையில் இன்று வெளியிட்டார். பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது தமிழனலுக்கு வழங்கப்பட உள்ளது. இவ்விருதுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட இருக்கிறது. பரிதிமார் கலைஞர் விருது கி. பழனிசாமிக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருதுடன் 2 லட்சம் ரூபாய் பரிசு அளிக்கப்படுகிறது. அத்துடன் மேலும் 9 தமிழ் அறிஞர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அவர்களுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ் பேராயம் விருதுகள் தமிழ் உயர்கல்வி, தமிழ் சமயக் கல்வி, கணினி தமிழ்வழி கல்வி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. செய்திச் சாரலில் சில செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே லட்சுமியாபுரத்தில் தபால் ஊழியர் லட்சுமணன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் உட்பட 5 பேர் சாத்தூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராயினர். 2007ஆம் ஆண்டு நடந்த கொலை தொடர்பாக தபால் ஊழியர் மனைவி, திமுக முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் 2012ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். அனைவரும் பின்னர் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் வழக்கின் குற்றப்பத்திரிகை நகல் இன்று வழங்கப்பட இருந்தது. வழக்கில் தொடர்புடைய 2 பேர் ஆஜராகாததால் வரும் 29ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 100 நாள் வேலை திட்டத்தில் குறைவான கூலி வழங்குவதை கண்டித்து விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாடிப்பட்டி ஒன்றிய அலுவலகம் எதிரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 100 நாள் வேலை திட்டத்தில் 30 முதல் 50 ரூபாய் மட்டுமே ஊதியமாக வழங்கப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு புதிய தலைமுறையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.